ஆனா என் மனசுக்கு அது புரியல. ஏய், அப்படி என்ன ஒரு மானங்கெட்ட மனசு? ஓகே. அடுத்த புருஷனை தான் லவ் பண்ண தோணுமா உன் மனசுக்கு? என்ன வளர்த்து வச்சிருக்காங்க உன்னை உன் வீட்ல? நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்லை சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். எனக்கு ரவி மேல இருக்கிறது லவ் தான். ஐ கேன் ஃபீல் தட். ஐயய்யய்யய்ய, எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. வேற எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள யாராவது பார்த்து லவ் பண்ண வேண்டியதானே? நீ லவ் பண்றது கல்யாணமான ஏன் தம்பி தான் உனக்கு கிடைச்சானா? பாத்துக்கிட்டே தான் இருப்பேன் நான் எல்லாத்தையும். பொழுதுபோக்குக்கு தான் அதை பண்றியா? அப்புறம் போர் அடிக்குது, எவன்ட்ட எவன் பேசுறான்? ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாரும் ரவி ஆயிட முடியாதுல. போடா போடா, கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா. அவ்வளவுதான். நானும் தெரிஞ்ச பொண்ணாச்சும் பொறுமையா பேசிட்டு இருந்தா திரும்ப திரும்ப சொன்ன விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ரவுடி அங்க ஊர்ல என்னடா ஆச்சிக்கிட்டு இருக்க? உருளை விட்டா வெட்டி தீத்துறோம். எல்லாம் பண்ணல. ஸ்ருதி உனக்கு எதிரா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த கோவத்துல அவங்க வாழ்க்கையை கெடுக்க பாக்குற. நீங்க நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. மரியாதை சொல்லிட்டேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கதை விட்டுட்டு ரவியை லவ் பண்றத மறந்துட்டு வேற வேலை இருந்தா போய் பாரு. பாவங்க, ரொம்ப லைட்டா ஒரு சின்ன பீஸ் கொடுத்துக்கலாம். அப்படிலாம் விடக்கூடாதுங்க. இந்த நாய் வந்து இது பார்த்தா அதை பார்த்தா இரு, நாம இருக்கிற இடத்த நீதான் அவங்க கிட்ட சொன்னியா? ஆமா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஓ நல்லதுக்காக தாண்டி. நீ பண்ற நல்லது எல்லாமே எனக்கு கெட்டதுல தான் போய் முடிஞ்சிருக்கு. கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன். இல்ல நீ வந்தது அதை விட பயமா இருக்கு. என்ன மாமா? அம்மா உனக்கு பயந்தானே இங்க வந்தேன், மறுபடியும் எதுக்கு நீங்க வந்த? இங்க பாரு, இப்ப நீ இருக்கிற நிலைமையில உனக்குன்னு யாராவது ஆதரவு வேணும். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எப்படி? அப்படி. இப்படி வா, இப்படி ஓகே, நீ வலையில அடகு வைக்கிறேங்கிற. யாரோட உதவியும் இல்லாம நீயும் கிருஷ்ணும் தனியா இருக்க கூடாது. உன்ன மாதிரி ஒருத்தன் டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டே இருந்தானே, அட்வைஸா பண்றான் டார்ச்சர் பண்றான்.